இடுப்பை கை வச்சுட்டு நடக்கணும். எனக்கு அந்த பாடி லாங்குவேஜ்ல உடன்பாடு. இன்னைக்கு மார்னிங் கேர்ள்ஸ் டீம் குக் பண்றதுக்கு குக்கிங் டாஸ்க்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீம்ல இருந்து கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னா, சமைச்சு முடிக்கிற வரைக்கும் எல்லா கேர்ள்ஸுமே தன்னோட ஒரு கையை இடுப்பு மேல வச்சுக்கிட்டு நடக்கணும், சமைக்கணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க். இந்த டாஸ்க்கு மஞ்சரி அண்ட் ஆனந்த் தவிர மற்ற எல்லா கேர்ள்ஸுமே ஓகே சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது விஜய் சார் என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த டாஸ்க் பண்றதுக்கு அபிப்பிராயம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் நாளைக்கு கோடு இருக்கிறதுக்கு அபிப்பிராயம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது நம்ம என்ன வேற என்ன டாஸ்க் கொடுக்குமோ அதுக்கு அபிப்பிராயம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படியே பண்ணிட்டு நம்ம எப்படி கேம்ஸ் சுவாரஸ்யமா விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. இதை பத்தி நம்ம ஆக்டிங் குவீன் ஆனந்தி அங்கிதா கிட்ட கார்டன் ஏரியா உட்காந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, எப்போ அவங்க சமைக்கிற வரைக்கும் நம்ம எல்லா கேர்ள்ஸும் இடுப்பை கழிச்சு இப்படியே நிற்கிறது நமக்கு என்ன லூஸா, நமக்கு தான் எங்களுக்கு எப்படி தெரியுது, இதெல்லாம் என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது டாஸ்க் பண்ணோன்னே எனக்கு அபிப்பிராயம் இல்லைன்னு, அடுத்தது கோடு இருக்கிறதே எங்களுக்கு அபிப்பிராயம் இல்லை. அவங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் இடுப்புல கை வச்சுட்டு இப்படி ஓரமா இப்படியே நிக்கணுமாமா, லூஸா நம்ம. கடைசியா எல்லாரும் பேசி மஞ்சரியும் டாஸ்க் பண்ணுறது ஓகே சொல்லிட்டாங்க. அண்ட் சௌந்தர்யாவே கூட இதில் பண்ணுறதுக்கு என்னப்பா கஷ்டம் இருக்குது, நாங்கள் எல்லாம் பண்ண ஒத்துக்கிட்டோம், அவங்க பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டு வேணாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாகல்கிட்ட சொன்னாங்க. ஜாகல் என்ன சொன்னாங்கன்னா, அவள் அப்படி தான் பண்ணுவா, அதனால அவளுக்கு ட்ராமா குயினே பேச்சிருக்கோம், அப்படியே ட்ராமா பண்ணிட்டே தான் இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்களுக்கே கஷ்டமா, நாங்களே ஒத்துக்கிறோம், ஆனந்திக்கு என்ன பிரச்சனை நான் கேட்கறேன். அவளுக்கு பிரச்சனை இருக்கு. இந்த வீக்கோட கேப்டனான அருணுமே கூட எவ்வளவோ இந்த வாரம் ஃபுல்லாவே எல்லா பிரச்சனையுமே பேசி சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணாரு. அந்த மாதிரி இந்த பிரச்சனையுமே கூட ஆனந்தி கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, நீங்களும் வாங்க சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க. பட் ஆனந்தி ஐ டோன்ட் கேர், என்னால் முடியும்னு சொல்லி உறுதியாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே ஆனந்தி வெளியே எங்கேயுமே பெருசாக தெரிய அளவுக்கு எதுவும் ஸ்கோப் இல்லை இல்லையா. ஸோ கடைசியாக வீக்கெண்டில் ஏதோ பிரச்சனை பண்ணி நம்ம அப்படியே மேலே தெரியும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க மட்டும் நல்லாவே தெரியுது. 9 பேருமே இந்த டாஸ்க் செய்ய ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த விருப்பம் இல்லை கேப்டன். நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த பிக் பாஸ் வீட்டில் மேக்ஸிமம் தனிப்பட்ட மாதிரி யாருக்குமே கருத்து வேறுபாடுன்னு சொல்லிட்டு சண்டை பெருசாக வந்ததில்லை. கொஞ்சம் மினிமம் அப்படி இப்படி தான் போயிட்டுருக்கு. பட் டாஸ்க் எதனா ஒரு டாஸ்க் சொல்லும்போது அதை பண்ணலாமா வேணாமா, இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் ரொம்ப லென்த்தியாக போகுது, சண்டை வருது, டாஸ்க்லாம் நிறையா சண்டை வந்துட்டுருக்கு. இந்த பிக் பாஸ் கான்செப்டே கொடுக்குற டாஸ்க்கு அப்பப்போ கரெக்டாக பண்ணணும், ப்ளஸ் மற்ற அவங்க இண்டிவிஜுவாலிட்டி காட்டணும் அப்படி தான் டாஸ்க்கு. பட் அவங்க டாஸ்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாங்க, பண்ணுறாங்க அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல.